Queen Jhansi. கோவிட் வேக்சின் செகண்ட் டோஸ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். கைவலி வர்றதுக்கு முன்னால் டின்னருக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன். ஆக்சுவலாக கிராசரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிற பாட்டில்ஸ் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு vlogல சொல்லியிருந்தேன். சரி அதை மாற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையில் இறங்கிட்டேன். வாங்க என் கூட சேர்ந்து நான் என்னெல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாம். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு உங்களை வரவேற்கும் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். உள்ளே இருந்து பாட்டில்ஸ்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு. இனி புது பாட்டிலை எடுத்து அதில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில்ஸ், 400 ml பிடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி வந்து 8 பாட்டில் ஒரு செட்டு. அந்த மாதிரி 2 பாட்டில் வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு அமேசானில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் தான் நான் வாங்கினேன். ஸோ எதெல்லாம் வந்து பெரிய பாட்டிலில் மாற்றணும், எதெல்லாம் சின்ன பாட்டிலில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன லுக் விட்டுட்டே 1 by 1 நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். சில ஐட்டம்க்குலாம் நமக்கு பெரிய பாட்டில்ஸ் தான் தேவைப்படும். ஸோ பட்டை, கிராம்பு அண்டு பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து இந்த சைஸ் பாட்டிலில் போட்டு வச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாட்டில் வந்து நல்லா பபிள் ரேப் போட்டு சூப்பராக பேக் பண்ணி வந்திருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா தான் நமக்கு வந்து பேக்கிங் ஈஸியாக வேலை முடியும். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பாட்டில், ஒரு 250-300 ml தான் பிடிக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டு வைக்கிற சில ஐட்டம்க்கு வந்து இந்த பாட்டில் ஓகேவாக இருக்கும். இது வந்து நான் 1 டசன் வாங்கினேன். இந்த பாட்டிலையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் ஏலக்காய் அண்டு பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், அதெல்லாம் வந்து இதில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ நான் மாற்றிட்டு இருக்கிறது தான் முஸ்லீம்ஸோட பிரியாணி மசாலா ரகசியம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கலந்த கலவை. 10 கிராம் கிராம்பு, 20 கிராம் ஏலக்காய், 50 கிராம் பட்டை கலந்து நாங்கள் அரைச்சி வச்சுருப்போம். பையன் பசிக்குது மம்மி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு அந்த நேரம் பார்த்து ப்ரெட்டு, சீஸு, பன்னீர் 3 வாங்கிட்டு வந்தான். சரி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மோசரலா சீஸ் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் பன்னீரையும் குட்டி குட்டி க்யூப்ஸாக ஸ்டஃபிங்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு அவசரமாக செஞ்ச ஒரு சாண்ட்விச் இது. கிச்சன் பயங்கரமாக கசகசன்னு இருக்குது. பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு சரி பையன் கேட்குறானே அப்படின்ட்டு அந்த ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சீஸை மிக்சியில் போட்டு 1 செகண்டில் துருவி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பன்னீரை வந்து லைட்டாக நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பன்னீர் க்யூப்ஸ் போட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் வந்து ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டி விட்டோம்னா நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சம் வந்து கொடமிளகா கட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த கொடமிளகாயும் பெரிய வெங்காயமும் நான் வந்து இந்த பன்னீர் கலவை கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் இப்போ நம்ம ப்ரெட்டுக்கான ஸ்டஃபிங். இதை எடுத்து ப்ரெட் ஸ்லைசஸ் மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் அந்த மோசரல்லா சீஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் டோஸ்டர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை. எடுத்து பார்த்தா நான்ஸ்டிக் கோட்டிங் எல்லாம் கொஞ்சம் போயிருந்தது, ஒட்டுமே அப்படின்னு பயமாக இருந்துச்சு. சரி ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரஷில் வந்து ஆயில் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். கிச்சனே தலைகீழ கிடக்குது. இந்த நேரத்தில் அது செஞ்சு கொடு மம்மி, இது செஞ்சு கொடு மம்மின்னு பையன் தொல்லை பண்ணுறானேன்னு முனகிட்டே தான் செஞ்சேன். அதனாலேயோ என்னமோ தெரியல, எனக்கு ஒரு வேலைக்கு டபுள் வேலை தான் ஆச்சு. பாட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது வேகிறதுக்குள்ளே அவசரமாக அந்த இடத்தெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாட்டிலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து அதில் வெந்துட்டு இருந்தது டோஸ்டரில். இப்போ வந்து இதுக்கு ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்.
இது வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர்ஸ். ஸோ எல்லா பாட்டிலுக்கும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு நம்ம பேர் எழுதிட்டோன்னா பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நான் கீழே இருக்க ட்ராயரில் தான் வைக்கிறேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் இப்படி மாற்றி ஒரு 10 வருஷமாவது இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி 26 இயர்ஸ் ஆச்சு. இந்த 26 இயர்ஸில் ஒரு 2 டைம்ஸ் மாற்றின மாதிரி ஞாபகம். ஸோ இப்போ 3rd டைமாக நான் மாற்றிட்டுருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஏன்னா வந்து நிறைய இடத்துல அங்கங்கே இருக்குது, இன்னும் அலமாரிக்குள்ளெல்லாம் இருக்குது. இதை முடிச்சுட்டு தான் அதெல்லாம் எடுக்கணும். கிடைக்கிற ஒரு 5 நிமிஷம் கேப்பில் இதுக்கு பேரும் எழுதி வச்சுக்கலான்ட்டு பேர் எழுதிட்டுருக்கேன். என்ன தான் படிச்சிருந்தாலும் கொஞ்சம் லோக்கலாக தான் இருப்பேன் எப்போவுமே. நான் தமிழில் எழுதுகிறேன். ஹேண்ட் ரைட்டிங்கே வராது தமிழில். பட் ஸ்டில் தமிழில் எழுதிட்டோம் அப்படின்னா யாராவது மெய்டு இருந்தாங்க கூட ஈஸியாக படித்து பார்த்து எடுத்துருவாங்க இல்லையா? அதனால் எல்லாத்துக்கும் பேர் எழுதிட்டு அடுத்ததாக வந்து இப்போ ஸ்பூன் போடுற படலம். 2 சைஸில் ஸ்பூன் வாங்கியிருந்தேன், பாட்டில் சைஸுக்கு தகுந்த மாதிரி. ரெண்டுமே கரெக்டாக இருந்தது. ஸோ பெரிய பாட்டிலுக்கு பெரிய ஸ்பூன், சின்ன பாட்டிலுக்கு சின்ன ஸ்பூன் எல்லாம் பண்ணிவிட்டு இனி ப்ரெட்டு வெந்திருக்கும். இப்போ எடுத்து பார்க்கணும். இது கொஞ்சம் லைட்டாக ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணி ப்ளக்கை பிடுங்கிட்டு தான் எடுக்கணும். திறந்ததையும் பாருங்கள், சீஸ் நல்லா அழகாக இருந்தது. ஆனால் ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து 2 டைரெக்ஷனில் ஓப்பன் ஆனனையுமே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. என்னாச்சுன்னு தெரியலையேன்னு. பையன் வேற வந்துட்டான், அவனும் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். பீஸாக கலண்டு வருது எல்லாமே. ஏன்னா எல்லாம் ஒட்டிக்கிச்சுங்க. அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் போயிடுச்சு, அதனால ஒட்டிக்கிச்சு. இப்போ நான் சிரிச்சுட்டே பேசுகிறேன். ஆனால் அந்த நேரத்தில் எவ்வளோ டென்ஷன் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும். பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன், எடுக்க முடியல. பையன் வேற கொலப்பசியில் இருந்தான். அவனுக்கும் வேக்சின் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டிருந்துச்சு. சரி ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்னா பிரெட் கிரம்பிள் நினச்சிக்கோவா அப்படின்னு அவனும் வந்து அந்த ஒட்டி இருந்ததெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். வேறு வழி இல்லை. கொஞ்சம் தான் ஸ்டஃபிங் இருக்குது. சரி இதையும் உனக்கே நான் பண்ணி கொடுத்துட்றேன், எங்களுக்கு இல்லாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டஃபிங் வச்சு மிச்ச ப்ரெட்டில் வச்சு சரி நான் அடுப்புலையாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ப்ரெட்டு டோஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 in 1. இன்னொன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கோட்டிங்கெல்லாம் போகாமல். அது எங்கேன்னு தெரில, காணும். அவசரமாக தேடி பார்த்தேன், அது இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த கோட்டிங் போனதில் வைக்க வேண்டியதாகிடுச்சு. இன்னொரு நாள் அதில் எடுத்து ட்ரை பண்ணணும். தோசை தாவாலே உனக்கு வச்சு தரேன்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தோசை தாவாலே வச்சேன். 3 ஸ்லைஸ் வைக்க முடிஞ்சுது. 3 ஸ்லைஸ் வச்சு மேலே வந்துட்டு ஒரு பிளேட் வச்சு ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆன மாதிரி இருந்தால் தான் ப்ரெட் டோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் இது வேகிறதுக்குள்ளே மறுபடியும் வந்து அந்த ஒர்க்கு இப்படி மாறி ஒர்க் பண்ணுறது கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் கிச்சனில். இப்போது ஃபில் பண்ண பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த ரேக்கில் வந்து அடுக்கிறேன். இன்னும் வந்து அலமாரியில் வந்து இந்த மாவு ஐட்டம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னொரு நாள் தான் செய்யணும். இது ஒரு 3 மினிட்ஸ் வச்சதையுமே கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி வாசம் அடிச்சுது. எடுத்து பார்த்தேன், திருப்பி போட்டேன். நல்லா பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வெண்ணெய் மட்டும் மேலே தடவிக்கிட்டேன். அகெயின் திருப்பி போட்டு மேலேயும் அதே மாதிரி திரும்ப ஒரு பிளேட்டை வச்சு கல்லை தூக்கி வச்சுட்டேன். ஏதோ கொஞ்சம் நல்லபடியாக வந்துருச்சு இதில் வச்சங்காட்டி, அதனால கொஞ்சம் திருப்தி எனக்கு. ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலியர் ஆனங்காட்டி 2வது தடவை செஞ்சதும் பையனுக்கே கொடுத்துட்டேங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் இல்லை, மதியம் செஞ்ச பொரியல் இருந்தது, அதை தூக்கி போட்டு ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் சீஸ் மட்டும் வச்சு ரெடி பண்ணேன். ஸோ எனக்கும் இவருக்கும் இதுதான். அவருக்கு வந்து அந்த பன்னீர் ஒரு பீஸும் இதில் ஒரு பீஸும் கொடுத்துட்டு மீதி வந்து பையனுக்கு கொடுத்துட்டேன். இதையும் அடுப்பில் வச்சுட்டு அகெயின் வந்து திரும்ப கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு, கொஞ்சம் பாட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க்கு எனக்கு இருந்தது, அதை முடிச்சுட்டேன். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எனக்கு மட்டும்தான் 2 பீஸ் ஆறிட்டுருக்கு பாருங்கள் பிளேட்டில். எப்போவுமே இல்லத்தரசிகளுக்கு அப்படி தான், ஆறி போனது, மீந்து போனது, கருகி போனது, இதுதான் வந்து நம்மளுடைய ராசின்னு நினச்சிக்கிறது நான். இனி கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நைட்டு வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் டின்னர் தான். டெய்லியுமே ஒரு சூப்பு மாதிரி ஒன்று வைப்போம். அண்ட் வந்து கப்பில் வந்து ஏதாவது பயிறு மாதிரி நாங்கள் வந்து சாப்பிடுவோம். கூட வந்து சாலடு மாதிரி சாப்பிடுவோம். இதுதான் வந்து நைட்டுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண டின்னர். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரோவில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் பண்ணதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 2-3 நாள் டின்னர் தான் வந்து இன்ட்ரோவில் கொடுத்துருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து தர்பூசணி இருந்தது. ஸோ தர்பூசணி வந்து கட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சூப் வந்து நான் வைக்கிற மெத்தட் இப்படி தாங்க. சுடுதண்ணி அடுப்பில் வச்சு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குவேன். ஆக்சுவலாக தாளிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் பட்டாணி செஞ்சுருந்தேன், அதையும் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். வேறு என்ன வெஜிடபிள்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இதில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கேரட் போட்டுக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிகப்பு முட்டைக்கோஸ் இருந்தது, அதை வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் வந்து இதை நம்ம பாயில் பண்ண விடணும். பாயில் பண்ண விட்டுட்டு நான் சூப்பு பண்ணுற மெத்தட் இப்படி தாங்க. இது கொஞ்சம் ஈஸி மெத்தட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து தேவைக்கு வந்து உப்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும்.
கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நேரம் அது கொதிக்கணுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து நைட்டுக்கு வந்து பயிறு தாளிச்சிக்கலாம். டெய்லி ஏதாவது ஒரு பயிறு. இன்றைக்கி வந்து பட்டாணி நான் ஊற வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, காஞ்ச பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்க, அதை வந்து ஊற வச்சுருக்கேன். அதை தான் எடுத்து நான் கொஞ்சம் சூப்புக்குள்ளே போட்டேன். ஸோ கடுகல்ல பருப்பு, வரமிளகா போட்டு, வெங்காயம் போட்டு அந்த பட்டாணியை வந்து நான் இன்னொரு அடுப்பில் வந்து இப்போ தாளித்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி தான். ஸோ 2 பெரட்டினாலே வெந்துடும். கொஞ்சமாக தேங்காய் துருவி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வெந்துருச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பாதி வெஜிடபிள்ஸை மிக்ஸி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். தேங்காய் அரைச்ச மிக்ஸி கப்பே இருக்குது, அதிலே போட்டுக்கலாம். ஸோ பாதி வந்து மிக்ஸி கப்பில் சேர்த்து அதை வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். மீதி வந்து அப்படியே விட்டுருவேன் சூப்லேயே. அரைச்சி எடுத்ததை அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்காயிரும் சூப்பு. அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா ஓட்ஸ் இருக்கு இல்லைங்க, ஓட்ஸை வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். சம்டைம்ஸ் வந்து மசாலா ஓட்ஸும் வாங்கி பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். அதை ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சர்விங் டைம் வந்துருச்சு. நான் எல்லாமே பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த டயட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக சர்வ் பண்ணால் தான் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. அந்த பிளேட்ஸே சாப்பிட தூண்டும். அதுக்காகவே நான் எல்லாமே செட்டாக வாங்கி வச்சுருக்கேன். பவுல்ஸில் சூப் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நானும் பையனும் கொஞ்சம் வெயிட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இவர் வந்து டயபெட்டிக். ஸோ 3 பேருமே இதே சாப்பிட்டுக்குவோம். இதில் வந்து அந்த பட்டாணியை வந்து கப்பில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமே வந்து சாப்பிட்ருவாங்க. எல்லாருக்கும் பசி வந்துடும். பார்க்குறக்கே ஏன்னா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு இல்லையா, அதனால். கபாபுக்கு நான் முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ கபாபும் வந்து ஒரு 4 பீஸ் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்புக்கு வந்து கொஞ்சம் சைட் டிஷ் மாதிரி நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாக ஆயிரும். வேறு எதுவுமே நமக்கு சாப்பிடவே தோணாது. இதுதான் எங்களுடைய டின்னர். கைவலி லைட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெஸ்ட் எடுக்க போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. அடிபிடித்த கரிச்சட்டியா, கரைபிடித்த குக்கரா, இதோ உங்கள் தோழி ஆஸ்க் ஜான்சி டிஷ் வாஷ் ஜெல். சும்மா ஈஸியா கழுவுங்க, டிஷ் வாஷிங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.